அவசரம் அப்படின்னு ஒரு பட்டன் இருக்கும். அந்த பட்டனை நீங்கள் கிளிக் பண்ணீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக உங்களோட லொக்கேஷன் வந்து நம்மளோட கண்ட்ரோல் ரூமுக்கு நீங்கள் எங்கே இருக்கீங்க அப்படின்ற ஒரு விஷயம் எல்லாமே அவங்களுக்கு அங்கே போயிடும். அவங்க உங்ககிட்ட இருந்து ஒரு அலர்ட் வந்தாலே அங்கே பக்கத்தில் இருக்க போலீஸ் ஸ்டேஷன் எல்லாருக்குமே இந்த அலர்ட்டுமே போயிடுது. இந்த காவல் உதவி ஆப்பில் நீங்கள் ஈஸியாகவே கம்ப்ளைண்ட்டை ரைஸ் பண்ணலாம். வரதட்சணை குற்றங்கள். ஸ்ரீனிவாசா டூர் நடத்தும் ஆன்மீக சுற்றுலா தொடர்புக்கு 9384854560. சௌபாக்யா ஹோம் அண்ட் கிச்சன் அப்ளையன்சஸ். எவரெஸ்ட் ஈஸி செஃப் ஆகுங்கள் சில நிமிடங்களிலேயே. ஹலோ மக்களே, நானும் இன்னைக்கு இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா பெண்களோட சேஃப்டிக்காகவே பிரத்யேகமாக கண்டுபிடிச்ச மொபைல் ஆப்ஸ் பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். காவல் உதவி ஆப். இந்த ஆப் எதுக்காக அப்படின்னா பெண்கள் வந்து தனியாக போயிட்டு இருக்கும்போது இல்லை இரவு வேலைகளில் உங்களுக்கு வந்து சேஃபாக இல்லை அப்படின்னு தோணுச்சுனாலோ உங்களை சுற்றி இருக்கவங்க மூலயமா ஏதோ பிரச்சனை வரப்போகுதுன்னு நீங்கள் உணர்ந்தாலோ அப்போ இந்த ஆப் உங்களுக்கு ரொம்பவே உதவியாக இருக்கும். இந்த ஆப்பை பெண்கள் எல்லாருமே டவுன்லோட் பண்ணி வச்சுக்கிறது அப்படிங்கிறது முக்கியமான ஒரு விஷயம்னே சொல்லலாம். இந்த காவல் உதவி ஆப் அப்படிங்கிறது அஃபிஷியல் சேஃப்டி ஆப் அப்படின்னே சொல்லலாம். இந்த ஒரு ஆப் இருந்தால் போதும், நீங்கள் ஒரு ப்ரெஸ் பண்ணால் உங்களுக்கு எங்கே இருந்தாலுமே ஹெல்ப் கிடைச்சிருன்னு சொல்லலாம். இந்த ஆப்பில் வந்து ஃபோனோட மிடில் வந்து அவசரம் அப்படின்னு ஒரு பட்டன் இருக்கும். அந்த பட்டனை நீங்கள் கிளிக் பண்ணீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக உங்களோட லொக்கேஷன் வந்து நம்மளோட கண்ட்ரோல் ரூமுக்கு நீங்கள் எங்கே இருக்கீங்க அப்படின்ற ஒரு விஷயம் எல்லாமே அவங்களுக்கு அங்கே போயிடும். இந்த காவல் உதவி ஆப்பில் வந்து ஒரு பெரிய ரெட் கலர் பட்டன் இருக்கும். அதை நீங்கள் ப்ரெஸ் பண்ணீங்க அப்படின்னா டைரெக்டாகவே கண்ட்ரோல் ரூமுக்கு ஒரு அலர்ட் போகும். அதுவும் நம்ம இருக்கிற லொக்கேஷனோடையே போகும். அதில் வந்து வீடியோ ஆப்ஷனும் இருக்கும், ஆடியோ ஆப்ஷனும் இருக்கும். நீங்கள் வீடியோ ஆப்ஷனை ப்ரெஸ் பண்ணீங்க அப்படின்னா உங்களை சுற்றி என்ன நடக்கிறது அப்படின்றத கண்ட்ரோல் ரூமுக்கு டைரெக்டாக அந்த லொக்கேஷனில் இருந்து ஷேர் பண்ண முடியும். இல்லை உங்களுக்கு ஆடியோவாக நீங்கள் ரெக்கார்ட் பண்ணாலுமே ஓகே தான். இது நெட்வொர்க் இருக்கிற இடத்துல மட்டும்தான் ஒர்க் ஆகுமா அப்படின்னு கேட்டால் கிடையாது. நெட்வொர்க் இல்லைனாலுமே மெசேஜ் கூட அவங்களுக்கு சென்ட் பண்ணலாம். இது எல்லாம் தான் ஜிபிஎஸ் மூலமா போலீஸோட கண்ட்ரோல் ரூமுக்கு போகுது. அவங்க உங்ககிட்ட இருந்து ஒரு அலர்ட் வந்தாலே அங்க பக்கத்துல இருக்க போலீஸ் ஸ்டேஷன் எல்லாருக்குமே இந்த அலர்ட்டுமே போயிடுது. இன்கேஸ் உங்களுக்கு ஏதாவது ஆபத்து இருக்குது அப்படின்னா உங்களுக்கு எந்த இடத்துல போலீஸ் ஸ்டேஷன் இருக்குது தெரியல அப்படின்னாலுமே இந்த ஆப்பில் வந்து போலீஸ் ஸ்டேஷன் லொக்கேட்டட் அப்படின்னு இருக்கும். ஸோ அதை நீங்கள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்கள் லொக்கேஷன்லேருந்து பக்கத்தில் என்னென்ன போலீஸ் ஸ்டேஷன் இருக்கோ அது எல்லாமே உங்கள் ஃபோனில் காட்டும். அது மட்டும் இல்லாமல் அந்த போலீஸ் ஸ்டேஷனோட அட்ரஸும் நீங்கள் எங்கேருந்து போலீஸ் ஸ்டேஷனுக்கு போகணுமோ அந்த ரூட்டை இந்த ஆப்பே காட்டும் உங்களுக்கு. நீங்கள் காவல் உதவியில் இருக்கிற அந்த அவசரம்ன்ற பட்டனை ப்ரெஸ் பண்ணுறது மூலியமாக உங்கள் லொக்கேஷன் வந்து டைரெக்டாகவே கண்ட்ரோல் ரூமுக்கு போகிறதோட உங்கள் லொக்கேஷனை போலீஸ் வந்து ட்ராக் பண்ணவும் ஆரம்பிச்சிருவாங்க. உங்களை அவங்க கண்காணிக்கவும் செய்வாங்க. நீங்கள் எங்கே இருக்கிறீங்க, என்ன பண்ணிட்டு இருக்கீங்க, உங்களுக்கு என்ன ஆபத்து அப்படின்றத நீங்கள் ஒரு கொடுக்குற அந்த ஒரு அலர்ட் மூலியமாகவே இவங்க தெரிஞ்சுப்பாங்க. பெண்கள் யாராவது சேஃப் இல்லை அப்படின்னு உணர்ந்தாலோ இல்லை நைட் ட்ராவல் பண்ணும்போது எனக்கு ஒரு மாதிரி இருக்கு, கூட யாராவது இருந்தால் பெட்டராக இருக்கும் அப்படின்னு தோணாலோ இந்த ஆப் உங்கள் கூட இருக்கிறது அப்படிங்கிறது ரொம்பவே அவசியமான ஒன்றா இருக்கும். இந்த ஆப்பை நீங்கள் டவுன்லோட் பண்ண உடனே இந்த ஆப்பில் வந்து சில விஷயங்கள்லாம் கேட்கும். என்ன அப்படின்னா உங்களுக்கு ஆபத்து அப்படின்னா நீங்கள் அந்த அவசரம் பட்டனை ப்ரெஸ் பண்ணுறது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு ஒரு சுச்சுவேஷனில் 3 பேருக்கு கால் பண்ணணும். அதாவது உங்கள் அப்பாவுக்கோ இல்லை உங்கள் ஃப்ரெண்டுக்கோ இல்லை உங்கள் பிரதருக்கோ கால் பண்ணணும் அப்படின்னாலுமே இதில் அந்த ஆப்ஷன் இருக்குது. ஸோ நீங்கள் இந்த ஆப்பை டவுன்லோட் பண்ணும்போதே அது காட்டும். இந்த காவல் உதவி ஆப்பில் வந்து 60க்கும் மேற்பட்ட அம்சங்கள்லாம் நிறையவே இருக்குது. இதில் நமக்கு தேவையான விஷயங்களை பார்த்து நம்மளே இதை சூஸ் பண்ணி இதை யூஸ் பண்ணிக்கலாம். அது மட்டும் இல்லாமல் இந்த காவல் உதவி ஆப்பில் ஹெல்ப்லைன்ஸ் நம்பர் எல்லாமே நிறையவே இருக்குது. நமக்கு என்ன ஹெல்ப்லைன் தேவையோ அதை இந்த ஆப்பில் பார்த்தே நம்ம எடுத்துக்கலாம். இந்த காவல் உதவி ஆப்பை எப்படி டவுன்லோட் பண்ணணும் அப்படின்னா ப்ளே ஸ்டோர்லையோ இல்லை ஆப்பிள் ஸ்டோர்லையோ இதை போய் டவுன்லோட் பண்ணிக்கணும். டவுன்லோட் பண்ணதுக்கு அப்புறமா ஓப்பன் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதுக்குள்ளே போனீங்க அப்படின்னா இந்த ஆப் ஓப்பன் ஆயிரும். இந்த ஆப்குள்ளே போனோடனே ஹோம் பேஜில் வந்து சைன் இன் அப்படின்னு இருக்கும். ஸோ சைன் இனை கிளிக் பண்ணணும். அதுக்கப்புறமா உங்கள் மொபைல் நம்பர் கேட்கும். அந்த மொபைல் நம்பர் கொடுத்துட்டு வெரிஃபை அப்படின்னு கிளிக் பண்ணணும். உங்கள் ஃபோன் நம்பர் கொடுத்ததுக்கப்புறமா வெரிஃபை கொடுக்கணும். சைன்இன் கொடுத்ததுக்கப்புறமா உங்களோட டீட்டெயில்ஸ் எல்லாமே அந்த ஃபோனில் கேட்கும். உங்கள் நேம், நீங்கள் மேலா ஃபீமேலா அப்படின்றத கேட்கும். ஸோ அதை நீங்கள் கிளிக் பண்ணிக்கோங்க. தென் உங்கள் டேட் ஆஃப் பர்த் கேட்கும். அதுவும் நீங்கள் ஃபில் பண்ணதுக்கப்புறமா உங்கள் டோர் நம்பர், ஸ்ட்ரீட்டு இது எல்லாமே கேட்கும். நீங்கள் எங்கே இருக்கிறீங்க, உங்கள் டிஸ்ட்ரிக் என்ன அப்படின்னு உங்களோட டீட்டெயில்ஸ், உங்களோட அட்ரஸ் டீட்டெயில்ஸ் எல்லாமே கேட்கும். ஸோ அதையுமே நீங்கள் ஃபில் பண்ணிக்கோங்க. இந்த டீட்டெயில்ஸ்லாம் நீங்கள் எதுக்காக கொடுக்குறீங்க அப்படின்னா இப்போ எங்கேயாவது வெளியில் போகும்போது அந்த இடத்துல நீங்கள் சேஃபாக இல்லாத மாதிரி ஃபீல் பண்ணீங்க அப்படின்னா இந்த ஆப் உங்கள் கூட இருக்கும்போது அந்த அவசரம் பட்டனை ப்ரெஸ் பண்ண அந்த செகண்டில் இருந்து நீங்கள் இருக்கிற லொக்கேஷன்லேருந்து நீங்கள் வீட்டுக்கு வர லொக்கேஷன் வரைக்குமே இதை ட்ராக் பண்ணி உங்களை கண்காணிச்சிட்டே இருக்கும். ஸோ அதனால தான் இந்த
டீட்டெயில்ஸ் எல்லாமே கேட்குது. ஸோ என்னடா இந்த ஆப்பில் போய் நம்ம இவ்வளோ டீட்டெயில்ஸ் கொடுக்குறோமே அப்படின்னு நீங்கள் பயப்பட தேவையில்லை. இது எல்லாமே உங்கள் சேஃப்காக தான். நீங்கள் சைன் அப் ஆப்ஷனை கிளிக் பண்ணதுக்கப்புறமா உங்களுக்கு ஒரு ஓடிபி வரும். அந்த ஓடிபியை நீங்கள் போட்டதுக்கப்புறமா நெக்ஸ்ட் பேஜ் ஓப்பன் ஆகும். அந்த பேஜில் ஒரு 3 பேரோட ஃபோன் நம்பர் கேட்கும். அந்த ஃபோன் நம்பர் யாரோட ஃபோன் நம்பராக இருக்கலாம் அப்படின்னா, நீங்கள் யாரை நம்புறீங்களோ, இல்லை உங்கள் குடும்ப உறுப்பினராக இருக்கலாம், இல்லை உங்கள் நண்பராக இருக்கலாம், இல்லை உங்கள் கணவனாக இருக்கலாம், இல்லை தோழனாக இருக்கலாம். இந்த நம்பர் கொடுக்கும்போது அவங்க உங்களுக்கு யார் என்ன உறவு அப்படின்னு கேட்கும். ஸோ அதை நீங்கள் கிளிக் பண்ணதுக்கு அப்புறமா இந்த 3 பேரோட ஆப்ஷனும் கொடுத்ததுக்கு அப்புறமா சப்மிட் கொடுத்துடணும். இதுக்கெல்லாம் முன்னாடி ஜிபிஎஸ் ஆன் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த டீட்டெயில்ஸ் எல்லாம் கொடுத்ததுக்கு அப்புறமா அந்த ஃபோன்ல இருந்து உங்களோட ஆடியோவை நம்ம ரெக்கார்ட் பண்ணலாமா அப்படின்னு அந்த ஆப் கேட்கும். அதுக்கு நீங்கள் அலோ கொடுத்துக்கோங்க. ஏன் அப்படின்னா நீங்கள் ஆபத்தில் இருக்கும்போது உங்க கூட யார் பேசுகிறாங்க, நீங்கள் என்ன பேசுகிறீங்க அப்படின்றது எல்லாமே இது கண்ட்ரோல் ரூமுக்கு போகும். ஸோ அதனால அலோ கொடுத்துக்கோங்க. அதே மாதிரி வீடியோ ஆப்ஷனையுமே அலோ கொடுத்துக்கோங்க. ஏன் அப்படின்னா நீங்கள் அவசரத்துக்காக இந்த காவல் உதவி ஆப்பில் இருக்க அவசர பட்டனை கிளிக் பண்ணும்போது நீங்கள் சுற்றி இருக்கிற விஷயத்தையுமே இதை வீடியோவாக எடுத்து கண்ட்ரோல் ரூமுக்கு சென்ட் பண்ணிடுவாங்க. இதில் ட்ராக் மை ட்ராவல் அப்படின்னு ஒரு விஷயம் இருக்கு. என்ன அப்படின்னா நீங்கள் எங்கேயாவது வெளியே போகிறீங்க அப்படின்னா அந்த இடத்துல உங்களுக்கு ஆபத்து வருது அப்படின்னா உங்களோட ஃபேமிலிக்கு வாட்ஸ்அப் மூலியமா உங்களோட டைரக்ட் லொகேஷனுமே போகும். தென் அவங்களுக்கு மட்டும் இல்லாமல் போலீஸ்க்குமே உங்களோட லொகேஷன் போயிடும். இந்த காவல் உதவி ஆப்பில் இன்னொரு பிரத்யேகமான ஆப்ஷனுமே இருக்குது. உங்களுக்கு ஏதாவது ஸ்க்ரைபர் த்ரெட்டிங்லாம் வருது அப்படின்னாலுமே, பெண்களுக்கு மொபைல் ஃபோன் மூலயமா நிறைய ப்ராப்ளம்ஸ்லாம் வரும். ஸோ அதுக்கு ஒரு தீர்வு காணணும் அப்படின்னா நீங்கள் சைபர் கிரைம் கிட்ட போயிட்டு எங்கே போலீஸ் ஸ்டேஷனில் கம்ப்ளைண்ட் கொடுன்னு நினச்சிங்க அப்படின்னா இந்த ஒரு ஆப் இருந்தாவே போதும். ஸோ நீங்கள் இந்த ஆப்பை டவுன்லோட் பண்ணது மூலியமாகவே சைபர் கிரைமுக்குமே நீங்கள் ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்துடலாம். அது மூலயமா இந்த காவல் உதவி ஆப்பை வந்து ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ்லேருந்து சீனியர் சிட்டிசன் வரைக்குமே எல்லாருமே யூஸ் பண்ணலாம். பெண்கள் மட்டும் இல்லாமல் வயதானவர்கள், குழந்தைகள், ஆண்கள் அப்படின்னு எல்லாருமே யூஸ் பண்ணலாம். எப்போல்லாம் உங்களுக்கு ஒரு சேஃபில்லா சுச்சுவேஷனில் இருக்கீங்களோ அப்போல்லாம் இந்த காவல் உதவி ஆப் வந்து உங்களுக்கு ரொம்பவே உதவியாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு ஏதாவது ஒரு ஆபத்து அப்படின்னாலுமே இந்த காவல் ஆப் மூலயமா போலீஸ் வந்து உடனடியாகவே உங்களுக்கு ரெஸ்பான்ஸ் கொடுப்பாங்க. உங்களுக்கு என்ன உதவி வேணுமோ அது உங்களுக்கு உடனடியாகவே அந்த இடத்துலையே கிடைக்கும் உங்களுக்கு. அது மட்டும் இல்லாமல் இந்த காவல் உதவி ஆப்பில் நீங்கள் ஈஸியாகவே கம்ப்ளைண்ட்டை ரைஸ் பண்ணலாம். வரதட்சணை குற்றங்கள், இல்லை உங்களை யாரும் பின்தொடர்றாங்க, இல்லையா பாலியல் குற்றங்கள்லாம் நடக்குது அப்படின்னாலுமே இந்த ஒரு ஆப் மூலயமா ஈஸியாகவே நீங்கள் கம்ப்ளைண்ட்டை ரைஸ் பண்ணலாம். இதுக்கு நீங்கள் ஒரு 30 MBக்குள்ளே நீங்கள் என்ன சொல்ல வரீங்களோ அந்த டீட்டெயில்ஸை ஒரு மெசேஜாக இந்த கம்ப்ளைண்ட்ல ரைஸ் பண்ணிக்கலாம். ஸ்ரீனிவாசா டூர் நடத்தும் ஆன்மீக சுற்றுலா. தொடர்புக்கு 9384854560. சௌபாக்யா ஹோம் அண்ட் கிச்சன் அப்ளையன்சஸ். எவரெஸ்ட் ஈஸி செஃப். செஃப் ஆகுங்கள் சில நிமிடங்களிலேயே.